அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரீசெண்டா வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் தப்பா சொல்லிட்டேன், முதலமைச்சர் அவர் தான் வந்து மாடல் முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் வந்து விஜய் அண்ணா, ஓகேங்களா? ஆனா ரியலா சொல்ல போனா இவர் தான் முதலமைச்சர். இவர் தான் எல்லா பிரஸ் மீட்லயும் பேசுறாரு, இவர் தான் எல்லாத்திட்டையும் ஆர்கனைஸ் பண்றாரு, மற்ற கட்சியை உடச்சி இழுத்துட்டு வராரு, எதிர்கட்சியில இருக்கிற கூட்டணியை வந்து உடச்சி இழுத்துட்டு வராரு. ஸோ அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் இப்போ முதலமைச்சர் இல்லையா? ஸோ அந்த முதலமைச்சருக்கு வந்து நம்ம நியாயமான கோரிக்கையை நம்ம தெளிவுபடுத்திருக்கு. என்னன்னா, விளையாட்டுத்துறை வந்து விவசாயத்துறை விட கஷ்டமானது, விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நானு இன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ் சொல்றீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கு எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. அந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா உடல் அளவுல வந்து அவங்க ரெடி ஆகலாம், பட் மனசளவுல அவங்க ரெடி ஆயிருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸை வந்து கத்துக்கலாம். ஆனா உணவு உங்களால வந்து ஒரு மாசத்துல கொண்டு வர முடியாது. உணவுனா வெறுமனே வந்து சாதம் கிடையாதுங்க, அது வெறுமனே வந்து சாப்பாடு அரிசி இல்லை, ஓகேங்களா? விவசாயம்னு சொல்ல போனா விவசாயத்துல எல்லாமே அடங்கும். அரிசி மட்டும் கிடையாது, பருப்பு அதுல தான் அடங்கும், தக்காளி அதுல தான் அடங்கும், வெங்காயம் அதுல தான் அடங்கும், புளி பூண்டு, நீங்க நம்ம அடிப்படை தேவைகளுக்கான எல்லா உணவுப் பொருட்களும் அதுல தான் அடங்கும். அதை எல்லாம் உற்பத்தி பண்ற எல்லாமே விவசாயி தான். அந்த விவசாயி வந்து கஷ்டப்பட்டா மட்டும்தான் நம்ம வந்து நார்மலா உணவு அருந்த முடியும். நிலம் இருக்கு இல்ல, ஆனா நிலம் இருக்கிறவங்களாவது கஷ்டப்படணும் இல்லையா? கஷ்டப்பட்டா தானே நமக்கான உணவு கிடைக்கும். நீங்க சாதாரணமா சொல்றீங்க விளையாட்டுத்துறை வந்து விவசாயத்தோட கஷ்டமானது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க விவசாயத்துல இறங்கி நீங்க வந்து ஒரு பொருளை வந்து பயிர் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பயிர் பண்றவங்கள்ட்ட போய் கேளுங்க. வேணாம், பயிர் பண்றவங்க கூட இருந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க பயிர் பண்ண தேவையில்ல, பயிர் பண்றவங்களோட கூட இருந்து பாருங்க, அதுதான் உங்களுக்கு தெரியும் எப்படி விவசாயம் கஷ்டமா இல்ல விளையாட்டுத்துறை கஷ்டமான்னு சொல்லிட்டு. அதனால வந்து உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. டிபேட்ல நீங்க பேசுறீங்க, பிரஸ்ல பேசுறீங்கன்னா தெளிவா பேசுங்க. விளையாட்டுத்துறையா, விவசாயம் வந்து விவசாயத்துறையும் வந்து கஷ்டமான துறை தான் அப்படின்னு சொல்லி நார்மலா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. ஏதோ உங்க துறை உங்களுக்கு வந்து அந்த விளையாட்டுத்துறை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக அதுக்கு நீங்க வந்து சப்பக்கட்டு கட்டி அந்த துறையை வந்து உயர்த்தி பேசணுங்களா? இல்ல, விளையாடணும்னா அவங்க உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும், வலிமை இருக்கணும். வலிமை வேணும்னா உணவு தேவை. உணவு அருந்தணும்னா விவசாயம் முக்கியம், விவசாயத்துல பயிர் போடுறவங்க முக்கியம். பயிர் பண்ணணும்னா தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும், பலமா இருக்க முடியும், ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். அதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து பிரஸ்ல ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.